அதாவது ஒவ்வொரு சேல்ஸ்மேனுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒன்று உண்டு. அது என்னங்க, அது பொட்டன்ஷியல், அதாவது உங்களுடைய திறமை அல்லது தகுதிங்கிறத விட திறமைன்னே வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு சொன்னால், உங்களால் ஒரு 10 சேல்ஸ் பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அந்த மாதத்து முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 அல்லது 2 அப்படி தான் பண்ணுவீங்க. ஏன் இது? அதாவது உங்களுடைய பொட்டன்ஷியல், உங்களுடைய திறமை, அந்த திறமை வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய திறமையும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய திறமைக்கே நீங்கள் ஒரு சரியான ஒரு தீனி போடுறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஆனால் எல்லாரையுமே, எல்லா சேல்ஸ்மேனையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஆனால் என்னால் ஒரு 10 விற்க முடியும் ஒரு மாதத்துக்கு அப்படிங்கும்போது, ஒரு 8 அல்லது ஒரு 7 சேல்ஸ் பண்ணினேன்னா அது வந்து ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள், நிறைய சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்க, இந்த 7, 8 விற்க வேண்டிய ஒரு இடத்துல 2 அல்லது 3 அப்படி தான் விற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்களா, இந்த 2, 3க்கும் 7, 8க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சார். அதனால் நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுக்கணும். ஓகேயா? ரைட். ஸோ இனிமேல் அடுத்த சேல்ஸுக்கு போகும்போது அல்லது அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் சேல்ஸ் மேனாக இருக்கும்போது, உங்களுடைய அந்த தகுதிக்கு ஏற்ற அல்லது அந்த திறமைக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ.